ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உளுந்தங்கஞ்சி காய்ச்ச போகிறோம். அதுக்கு தேவையானது உளுந்தம்பருப்பு, அரிசி, பச்சரிசி ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு தேங்காய் உடச்சி தேங்காய் திருவிட்டுருக்காங்க. தேங்காய் திருவினதுக்கப்புறம் அரிசியும் உளுந்தம்பருப்பும் கழனி பிடிச்சிடணும். 2 டைம் கழனி பிடிக்கணும். கழனி பிடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட போகிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு உளுந்தம்பருப்பும் பச்சரிசி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கிறோம். நைஸாக அரைக்கணும். நைஸாக அரைச்சிட்டு ஏலக்காய் போடணும். ஏலக்காய் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் திருவி வச்சுருக்கோம்ல, தேங்காயையும் போட்டு நைஸாக அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்துட்டு பால் வடிகட்டுறோம். தேங்காய் பால் வடிகட்டணும். வடிகட்டிட்டு வடிகட்டிகிட்ருக்கோம். தேங்காய் பால் வடிகட்டிகிட்டு அடுப்பில் ஒரு குண்டா வைக்கணும். அடுப்பில் ஒரு குண்டா வச்சுட்டு நம்ம அரிசியும் உளுந்தம்பருப்பும் அரைச்சதை போட்டு காய்ச்சணும். காய்ச்சினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பாலும் அரைச்சதை ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடணும். கலக்கி விட்டுட்டு சர்க்கரை போட்டு நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் தட்டில் ஊற்றி வச்சு தம்பி சாப்பிட்றான். தம்பி சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறான். வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ்.